ஹாய் கைஸ், இப்போதைக்கு நிலைமைக்கு ஐபிஎல் 2020 மோஸ்ட்லி ஹேட்டட் டீம் எது தெரியுமா கைஸ்? எங்க டீம் எஸ்ஆர்எஸ் தான். டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. ஒரு சைடு பார்த்தா சிஎஸ்கே மேலே காப்பரேட் கொடுத்து அந்த வீடியோ தூக்க வச்சாங்க. தூக்க வச்சு மட்டும் போதாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் வேறு போட்டிருக்காங்க. நீங்கள் எங்களோட கூலி படத்தோட சாங் யூஸ் பண்ணி உங்கள் ஜெர்சி ரிவீல் பண்ணி ஏகப்பட்ட ஜெர்சி அதனால் விற்றுருக்கோம். அதனால் நீங்கள் ஜெர்சி விற்ற காசில் எங்களுக்கு பங்கு கொடுத்து கோர்ட்டில் வேறு கேஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தா இப்போ ஐபிஎல் இங்கே நடக்கிற மாதிரியே இங்கிலாந்தில் 100 ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸியே சன் நெட்வொர்க் வாங்கியிருக்காங்க. அதாவது எஸ்ஆர்எஸ் டீமோட ஓனர் வாங்கியிருக்காங்க. அதுக்கான ஆக்சன் விளையாட்டு நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர் அப்ராஹிம் வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு எஸ்ஆர்எஸ் ஃபேனாக இருந்தால் நான் எப்படி தான் மூட்டு கொடுக்குறது? அது சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஆர்சிபி மும்பை கூட நாங்கள் விட்டுருவோம். எஸ்ஆர்ஹெச் நீங்கள் வந்து ஸ்டேடியத்தை போட போகிறோம் அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. ஒரு எஸ்ஆர்ஹெச் ஃபேனாக நான் எவ்வளோ தாங்க மூட்டு கொடுப்பேன் சார்? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? ஆனால் கேஸ் இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் மேலே தான் கேஸ் தப்பு. ஏன்னா பாட்டுன்றது எல்லாருமே எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதா. இப்போ எஸ்ஆர்ஹெச் கூட வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கேஸ் நான் என்ன எஸ்ஆர்ஹெச் மேலே நான் ஒத்துக்கிறேன். இந்த தப்பு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஃப்ரான்ச்சைஸ் மேலே தான். இந்த பிரச்சனை வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் வந்து போட போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி ஏற்பட்ட பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி எம்எஸ் தோனி நம்புவாங்களோ அதே மாதிரி என் தலைவர் பேட் கமிஷன் நம்பர் அவர் கண்டிப்பாக இந்த வாட்டி தோக்க விட மாட்டார். நெக்ஸ்ட் சீசனில் வேணால் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் வாய்ப்பே இருக்க தவிர இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து எஸ்ஆர்எஸ் டீம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குது. அதெல்லாம் தலைவர் பேட் கமின்ஸ் இருக்காரு. நம்பர் 1 பேட்ஸ்மேன் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க. நம்பர் 2 பேட்ஸ்மேன் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க. அதனால் இந்த ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக விஷயம் கைஸ். ஆனால் சிஎஸ்கே ஹேட் பண்ணுறேன், சிஎஸ்கே கடுப்பில் பேசாமல் நினைக்காதீங்க கைஸ். அப்படிலாம் கிடையாது. எனக்கு எஸ்ஆர்எஸ் ரொம்பவும் பிடிக்கும். அந்த காரணத்துக்காக சொல்கிறதே தவிர எனக்கு சிஎஸ்கே மேலே எந்த வன்மமும் கிடையாது கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிடுவாங்களா இல்லை எஸ்ஆர்ஹெச் தப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அது என்னன்றதை பார்க்காம நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.